தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, துரந்தர் 2 இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, ரசிகர் மத்தியில பாலிவுட்ல மட்டும் இல்ல, ஆல் இண்டியாலயும் இந்த படத்துக்கு பெரும் வரவேற்பு ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம வசூல் வேட்டை பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் 3 டேஸ்ல மட்டும் 500 க்ரோர்ஸ் தாண்டி இருக்குங்க. அதாவது லாஸ்ட் இயரே பார்த்தீங்க அப்படின்னா, துரந்தர் ஆல்ரெடி இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துருந்துச்சு. இதுக்குமே பார்த்தீங்கன்னா 1300 க்ரோர்ஸ் அடிச்சிருந்தாங்க படக்குழுவினர். இப்போ மார்ச் 19த் அன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு ஜஸ்ட் 3 டேஸ்ல 500 க்ரோர்ஸ் அடிச்சிருக்கு. அண்ட் இந்த படத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பெரும் வசூல் வேட்டை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதித்யா தார். இவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு பெரிய பெரிய டைரக்டரும் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய எக்ஸ் தளத்துல இந்த படத்த பத்தி பாராட்டி சொல்லியிருந்தாங்க. ராஜமௌலி, பாகுபலி டைரக்டரான ராஜமௌலி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த படத்தோட பார்ட் 1 எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. ஆனா, அத விட இந்த பார்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. அத விட இது சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. டைரக்டர் சங்கர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த படத்துல நடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்டரும் துல்லியமா, கரெக்ட்டா எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. டெக்னீஷியன்ஸ்ல இருந்து எல்லாமே கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லங்க, இந்த படத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உலக அளவில 500 க்ரோர்ஸ் தாண்டி இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயர் 1300 க்ரோர்ஸ் அடிச்சிருந்தாங்க. இப்போ இதையும் தாண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இதுல மாதவனும் நடிச்சிருக்காரு. மாதவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்துக்காக நான் 4 ஹவர்ஸ் உட்கார்ந்து மேக்கப் பண்ணுவேன். அவ்ளோ பெயினா இருக்கும். ஆனா, இப்போ இது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த அளவுக்கு இது எனக்கு பெருமையை சேர்த்து தரும்னு எனக்கு தெரியல. அப்போ 4 ஹவர்ஸ் உட்கார்ந்து கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு இப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. கஷ்டப்பட்டதுக்கு ஒர்த்து அப்படிங்கிற மாரி எனக்கு ஃபீலா இருக்கு. அது மட்டும் இல்லாம நெறைய தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் சரி, பாலிவுட்லயும் சரி நெறைய பிரபலங்கள் எனக்கு கால் பண்ணி விஷ் பண்றாங்க. அதுவும் நான் வரக்கூடிய அந்த சீனுக்கு பர்ட்டிகுலரா நெறைய கிளாப்ஸ் விழுகுது அப்படிங்கிற மாரி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சொன்னாங்க. அண்ட் இந்த மாரி ஒரு தேசபக்தியான ஒரு படத்த பண்ணதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இந்த படத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா, ரன்வீர் சிங் வந்து 50 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு. அண்ட் சாரா அர்ஜுன் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி தெய்வ திருமகள் இந்த மாரி படத்தெல்லாம் நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் லீடா பண்றாங்கங்கறனால 1 crore பண்றாங்க. மேபி இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்கம் இன்கிரீஸ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அவங்க கான்ட்ராக்ட் பண்ண அமௌண்ட் ஒண்ணா இருக்கும். அண்ட் ஆஃப்டர் அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ வசூல் ஆகுதோ, அத டிபெண்ட் பண்ணி அவங்க கோட் பண்ணுவாங்க ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ். அண்ட் இப்போதைக்கு வந்திருக்கிறது அவர் 50 கோடி, இவங்க 1 கோடிங்கிற மாரி சொல்லப்படுது தகவல். அண்ட் இந்த படத்துக்கு அவங்க பாலிவுட்ல மட்டும் இல்ல, உலக அளவில 500 க்ரோர்ஸ் அடிச்சிருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் தமிழ் இண்டஸ்ட்ரியில தெறி, மெர்சல் இந்த மாரி மூவிலாம் விஜய வச்சு அட்லி பண்ணாலும், இப்போ அவரு ஷாருக் கான், நயன்தாரா வச்சு பாலிவுட்ல பண்ணியிருந்தாரு. அண்ட் இப்போ அல்லு அர்ஜுன வச்சு அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பாலிவுட் சைடே போயிட்டு இருக்காரு. அண்ட் இவரோட ஒய்ஃப் காதல் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாரு. முதல் குழந்தை பையன் இருக்கான். ஆக்டரான விஜய் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட பேபி ஷவர்ல கலந்திருக்காங்க. இத வந்து சோசியல் மீடியாவா இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பழைய நடிகை, ஃபேமஸான நடிகை வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சங்கீதா அவர்கள். பூவை உனக்காக படத்துல நெறைய ரசிகர்கள அவங்க வென்றிருப்பாங்க. இந்த படத்துக்கு அவங்க காளிதாஸ் 2 அப்படிங்கிற படத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க ஆஃப்டர் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நடிச்சிருக்காங்க. அந்த இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, பரத் தான் ஹீரோவா இருக்காரு. அவங்க வந்து இவ்ளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் ஃபேமிலி, கிட்ஸ்ன்னு சொல்லிட்டே இருந்தேன். எனக்கு இது ரொம்ப புது அனுபவமா தான் இருந்தது. இவ்ளோ வருஷத்துக்கு அப்புறம் நடிக்கிறது. பரத் நடிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. அதாவது ஒரு பெரிய ஆக்டர் கூட நடிக்கிறோம் இவ்ளோ வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் டே நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறப்பயே பரத் அவர்கள் எனக்கு புடிச்ச சாங்க போட்டு எனக்கு நல்ல ஒரு கம்பெனி குடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பரத் அவர்கள் சென்னைக்கு போணும் அப்படிங்கிறதுக்காக பஸ் புக் பண்ணி போனாரு. அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எவ்ளோ எதார்த்தமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல சொல்லாமலே யார் பார்ப்பது அப்படின்ற சாங்குக்கும் அவங்க டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அப்போ இந்த படத்துல ஆல்ரெடி நெறைய பேரு பழைய சாங், பழைய மூவிலாம் ரீமேக் பண்றாங்க இல்லையா? அண்ட் இந்த படத்துலயும் இவங்களோட சாங்கோட பர்ட்டிகுலர் அந்த லைன் வச்சு டான்ஸ் ஆடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழும்புது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீலீலா. இவங்க பராசக்தி படத்துல ரொம்பவே வைரல் ஆனாங்க. அண்ட் இவங்க என்னதான் மூவில பிஸியா இருந்தாலும், இவங்களோட பெர்சனலான அதாவது டாக்டர் பட்டமும் இப்ப வென்றிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லயே பார்த்தீங்கன்னா, அவங்க என்னதான் அவங்க ஆக்ட் பண்ணாலும் ரிமைனிங் இருக்கிற டேஸ்ல அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுட்டே தான் இருப்பாங்களாம். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தெலுங்குல பவன் கல்யாண் கூட உஸ்தாத் பகத் சிங் அப்படிங்கிற படம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்த முன்னிட்டு நெறைய இன்டர்வியூஸ் குடுக்குறாங்க. நெறைய ஆடியோ லான்ச் போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொன்னது என்னன்னா, நெறைய பேர் எனக்கு பேட் கமெண்ட்ஸ் பண்றாங்க.
அத பார்த்து எனக்கு நெறைய டைம் நான் தூங்காம அழுதுட்டு இருந்திருக்கேன். அண்ட் இப்போ எனக்கு அந்த கவல இல்ல. பாராட்டுற விதமா ஒருத்தவங்க இருந்தாங்களோ, என்ன நெகட்டிவா பேசுற ஒருத்தவங்களா இருந்தாலும், அத 2யும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு, நான் அந்த மைண்ட் செட் படி நான் அத அக்செப்ட் பண்ணிக்க நான் பழகிட்டேன். அப்படிங்கிற மாரி சொல்லி, நான் இப்போ வந்து நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அப்படிங்கிற மாரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஜோதி அவர்கள் அவங்க ஒரு புரொடக்ஷன் கம்பெனி ஓப்பன் பண்ணி, அதுல நெறைய குட் மூவிஸ் குடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ குட் மூவிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தமிழ்ல இவங்க ரொம்ப பண்ணலனாலும், இப்போ பாலிவுட்ல இறங்கிட்டாங்க. வெப் சீரிஸ் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மும்பைல ஃபேமிலியோட இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம, மும்பைல இப்போ ஒரு அவார்ட் ஃபங்ஷனுக்காக போயிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பிசிக்ஸ் செடி அவங்க அவ்ளோ யங்கா இருந்தாங்க. என்னதான் இந்த ஆக்டர், ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா பிஸியா இருந்தாலும், அவங்களோட ஹெல்த் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே கான்சன்ட்ரேஷனா இருக்காங்கன்னு தான் சொல்லப்படுது. இப்போ ஜோதிகா அவர்களும் அந்த வகையில பிசிக்ல அவ்ளோ கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் அவுட்ஸ்லேருந்து, ஹெல்த்தி ஃபுட்ஸ்லேருந்து அவ்ளோ மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அவங்க தொடர்ந்து பாலிவுட்ல வரிசையா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் 36 வயதினிலே, உடன்பிறப்பு இந்த மாரி தமிழ் சினிமாவுல அடி எடுத்து வச்சு அவங்க ஆஃப்டர் லாங் பேக் நடிச்சிருந்தாலும், இப்போ பாலிவுட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி அங்க தொடர்ந்து நடிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ சமூக வலைதளத்துல அவங்களோட ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயிலர் 2 நெல்சன் இயக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த படத்துல பார்த்தீங்க அப்படின்னா, லாங் பேக் அப்புறம் சோபனா அவர்கள் தளபதி படத்துல பேரா நெறைய அந்த சாங்ஸ்லாம் வந்து ஹிட் ஆயிருக்கும். சோபனா அவர்கள் ஜெயிலர் 2ல ரஜினி அவர்கள் கூட நடிக்க போறாங்க. அண்ட் பேரா நடிக்க போறாங்களா? இல்ல தளபதியில வர மாரி ஒரு ரோல் மாரி பண்ணிட்டு போயிருவாங்களான்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி ரம்யா கிருஷ்ணன் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயிலர் 1ல பார்த்தீங்கன்னா, அவருக்கு பேரா நடிச்சிருப்பாங்க. அண்ட் இதுல சோபனா அவர்கள் பேரா இருப்பாங்களா? ரம்யா கிருஷ்ணன் மேம் அவர்கள் பேரா இருப்பாங்களாங்கிறது தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம யோகி பாபு, சிவராஜ்குமாரும் இதுல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் பிரபுதேவாவ டான்ஸ்ல அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்போ அவரோட மகனான ரிஷி தேவா இவர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆல்பம் சாங் நடிச்சுட்டு அதில டான்ஸ் ஆடி ஸோ அந்த ஆல்பம் சாங் எடுத்து பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஆல்பம் சாங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் சாங் பாடியிருக்காரு. ஆனா அது மட்டும் இல்லாம மெலோடி அண்ட் ராப் வர இடத்துல ஆதித்யா அவர்கள் பாடியிருக்காங்க. இப்போ பிரபு தேவாவும், அவங்க பையனான ரிஷி தேவாவும் இருக்கிற மாரி ஃபோட்டோஸ் இப்போ சமூக வலைத்தளத்தில ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிரபு தேவாவ நடனத்தில அடிச்சுக்க ஆளே இல்ல. அதே மாரி இந்த பாட்டுலயும் அவரோட பையன் அவர் மாரியே டான்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, தெலுங்கு பட ஹீரோவான ஆதி அவர்கள் ரீசென்ட் டேஸ்ல நிக்கி கல்ரானிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மரகதம் நாணயம்க்கு அப்புறம் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இவர் வந்து தெலுங்குல என்னதான் மூவிஸ் பண்ணியிருந்தாலும், தமிழ்லயே நெறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க. ஈரம், மிருகம் இந்த மாரி படம்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த படத்துல வெயிட் போடணுங்கிறதுக்காக சமோசாலருந்து, ஜங்க் ஃபுட்ஸ்லருந்து என்னென்ன கண்ல படுதோ எல்லாமே சாப்பிடுவேன். ஆஃப்டர் 3 மந்த்ஸ்ல வெயிட் குறைஞ்ச மாரி சீன் வரதுக்காக எதுவுமே சாப்பிடாம தண்ணி கூட லிமிட்டடா குடிச்சுட்டு எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு. அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாலே இப்ப சுத்தமா எதுவுமே சாப்பிட முடியாம இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவருக்கு சாப்பிடுறது எதுவுமே உள்ள இறங்காம லிமிட்டடா சாப்பிடணும்றனால கையெல்லாம் நடுங்கும். எனக்கு தலையெல்லாம் சுத்தும். அதோட வெயில்ல நடிக்கணும், வெயில்ல நடக்கணும், ஓடணும். இந்த மாரி ஃபைட்டிங் சீன் இருக்கும். இந்த மாரிலாம் நெறையா இருந்துச்சு. ரொம்பவே ஸ்ட்ரகிளா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாரு. என்னதான் அந்த ஆக்டர்ஸ்லாம் கோடியில சம்பாரிச்சாலும், ஆனா அவங்க மூவிக்காக திடீர்னு வெயிட் போடணும், வெயிட் குறைக்கணும், டைரக்டர் என்ன சொல்றாரோ அதுபடி வெயிலோ, மழையோ எல்லாத்துலயும் நடிக்கிறாங்க. அண்ட் ஃபிசிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு கூட்டுறாங்க, திடீர்னு குறைக்கிறாங்க. அது பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு பெர்சனல் ட்ரெய்னர், ஜிம் ட்ரெய்னர் வச்சுப்பாங்க. எப்பவுமே அவங்க சொல்றத தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களாம். அண்ட் இப்போ இவரோட கருத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வெளிய வைரல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இது போல நீங்க சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, தமிழ் மீடியாவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம்.